லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆணவ கொலை பெற்றோர்களின் அக்கறைதான், வன்முறை அல்ல என்று நடிகர் ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்காங்க. இது இப்போ சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு உயிரை கொல்றதுன்றதே பாவம்ன்றது நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தப்பு தான். என் டாக்டர் முஸ்லீம் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒன்றா தான் நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம பழகி பார்த்தா எல்லாருக்குமே பிடிச்சிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் பேரண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப தப்பு. அது அந்த மாதிரி பேசவே கூடாது. அந்த டாப்பிக்கே தப்பு. ஒரு அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, குழந்தைங்களை ஏற்றுக்கோங்கன்னு வேணால் சொல்லலாமே ஒழிய, இல்லையா உங்களுக்கு பிடிக்கல விட்டுருங்க, அவங்க தனியாக இருந்துட்டு போட்டோம், அப்படி சொல்லாமே ஒழிய கொலை பண்ணுங்கன்னு சொல்கிறது எந்த வகையிலுமே நியாயமே கிடையாது. இது ஏற்க முடியாத கருத்து தான். காரணம் என்னென்னா, இந்த மனித சமுதாய நாட்டில் அவங்கவுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட உரிமைகள், அவங்களுடைய அரசாங்கத்துடைய கடமைகள் சட்டம் போட்டிருக்காங்க. இதை தலைகளாக மாற்றி ஆணவ கொலைன்றது ஒரு நடைமுறை கொண்டு வர மாதிரி அவர் பேசுறது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா மனிதனாக பிறந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது, அந்த உரிமையை அவங்க பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி வன்முறையை தூண்டுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாது. ரொம்ப ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம். இது ஏற்றுக்க முடியாது, நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. இந்த காலத்தில் சமுதாயம் பறந்து விரிந்து போயிட்டுருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு ஆசாபாசங்கள் இருக்குது. இப்போ அவங்க மனசில் சில விஷயங்களை செஞ்சிடறாங்க. சில நேரங்களில் தவறுகள் தான், பெற்றவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி எல்லா கடமைகளையும் செய்யும்போது தவறு தான். ஆனால் அதுக்கு தண்டனை கொலை கிடையாது. அதுக்கு பரிகாரம் என்னவோ அதை கூப்பிட்டு அவங்களுக்கு புத்திமதி சொல்லி நல்லபடியாக முடிச்சு கொடுத்து அவங்கள வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறது தான் முறையே தவிர, அதை விட்டுட்டு அதை மிக உற்சாகப்படுத்துறது ரொம்ப தவறான விஷயம். அது அவங்க பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள எண்ணங்கள், இவங்க நடுவில் குறுக்கிடக்கூடாது. அதை ஆணவ கொலை பண்ணுறது ரொம்ப தப்பு. எனக்கு வன்முறைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எப்படி பெற்றோர் எப்படி பேரண்ட்ஸ் எப்படி பாசத்தை இது பண்ணுவாங்க, அல்லது வன்முறைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது பெற்றோர்களுக்கு உங்களுக்கு பெற்றோர்களுக்கு இது இருக்க வேண்டியதுதான். ஏன்னா வளர்க்குறாங்க, பக்கிறாங்க, ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் கொண்டு வராங்க, அவங்களுடைய சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க. ஆணவ கொலைங்கிறது விஷயம் வேறு. ஆணவ கொலைங்கிறது ஒரு உயிரை கொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. தெரியுதுங்களா? ரைட்ஸே கிடையாதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு பொண்ணு வெளிநாட்டில் பண்ணலாம், விருப்பப்பட்ட பொண்ணு விருப்பப்பட்ட அவனோட கல்யாணம் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க நல்லபடியாக வாழ்ட்டுமா. நீ கொலை பண்ணி என்ன பண்ண போகிற? ஒரு பொண்ணை கொலை பண்ணி என்ன பண்ண போகிற? ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில். ஒரு பிள்ளை ஒரு மைனை கொலை பண்ணி என்ன பண்ண போகிற? நீ இதை நம்ம தான் ஜெயிலில் இருக்க போகிறோம். போய் நம்ம குடும்பம் வீணாக போயிடும். ஒரு ஆத்திர அவசரத்தில் எழுந்திரிச்சவன் அதை ஆத்திர அவசரத்தில் முடிச்சு நம்ம போயிடுவோம். ஏன்னா நம்ம தான் அதில் வேஸ்ட் ஆகிறோம். அதை பார்த்துட்டு பெற்றோர் சிந்திக்கணும். சரி, நம்ம மகன் இந்த மாதிரி ஆயிடுச்சா, வச்சிருச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதோட நல்லபடியாக எங்கேயாவது வாழ்ந்துட்டு போய் பேசாமல் கூட இருந்துட்டு போனி. அந்த பொண்ணோட பேசாமல் இரு, அந்த பிள்ளைகளோட பேசாமல் இரு, அவங்களோட வாழ்க்கையை வாழட்டும். அவங்க வாழ்க்கையை வாழ விட்டுட்டு தண்ணி இருப்போம். காலங்களுக்கு கணிஞ்சால் ஒன்றா பேசிக்கோங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரஞ்சித் சொல்வது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது. ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு நடிகர் நல்லா தெளிவான பேசக்கூடிய ஒரு மனிதர் இப்படி சொல்லக்கூடிய, அப்போ ஜாதி அடிப்படையில் அவர் பேசுகிற மாதிரி தெரியுது. ஜாதியை தெரியா இந்த ஜாதி தான் இந்த ஜாதியை கட்டணும் பேசுகிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி அது நடக்கூடாது. யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நாட்டில் காதலுங்கிறது ஒரு இது மாதிரி பூகம் மாதிரி, எந்த நேரத்தில் வரும் எந்த நேரத்தில் போகணும்னு சொல்ல முடியாது. அவங்க காலையில் பண்ணிட்டு போய்டும். அது நமக்கு ஒன்றும் தேவையில்லாத விஷயம் அது. இப்போது பெற்றோர்கள் அவங்க பேச்சை கேட்கலன்னாக்கா என்ன சொல்லுவாங்க? மிரட்டுவாங்க, அதட்டுவாங்க. அதை நம்ம கண்டிக்கிற மாதிரி ஆகும். ஆணவ கொலைன்றது இது மோரலாக நம்ம சொல்லவே முடியாது. அவங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவங்க பேச்சை கேட்கலனாக்கா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பனிஷ் பண்ணுவாங்க. கொலையெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு பேச்சு கேட்கலன்னா அவங்க பேச்சு அவங்க பாதையை அவங்க பார்த்துட்டு போகிறான்னு விட்டு போகலாம். ஒரே ஒரு வார்த்தை, அது மகா தப்பு. அது ரொம்ப ரொம்ப மடத்தனமான ஒரு இது. எல்லா மதத்துக்குமே புறம்பானது அது. எந்த மதத்திலும் இப்படி கிடையவே கிடையாது. தெரிஞ்சுங்களா? இந்துலேயும் கிடையாது, கிறிஸ்டின்லேயும் கிடையாது, முஸ்லீம்லேயும் கிடையாது. வன்முறை அது இதுவாக இல்லை, பெட்ரோல் இதுவும் இல்லை, இட்ஸ் வன்முறை தான். இல்லை, முதல்ல வன்முறை தூண்டாமல் யாருமே பேசக்கூடாது. ஈவன் சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ஆக்டராக இருந்தாலும் சரி, அரசியல் இருக்க யாருமே பேசக்கூடாது. அது நல்ல விஷயமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு பாப்புலாரிட்டி மனிதர் பேசுறது தவறான விஷயம். ஏன்னா இது மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்து முன்னுதாரணமாக இருக்கும். என்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதர் பேசிடலாம், ஆனால் ஒரு மக்கள் மத்தியில் மதிக்கப்படக்கூடிய ஒரு விஐபி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பேசுகிறாருன்னா அது ஏற்றுக்க முடியாத விஷயம்தான். ஆக நிச்சயமாக இது கண்டிக்கக்கூடிய விஷயம். அதுக்கு நம்ம எதுவும் கருத்தை அதை பற்றி சொல்ல முடியாது. பட் அவர் என்ன நினச்சி சொல்கிறாருன்றது சொல்ல வரல. ஆனால் பெற்றோர்ன்றது கண்டிக்கிறது ஏற்றுக்கக்கூடிய விஷயம்.
ஆணவ கொலையெல்லாம் வந்துட்டு ஆணவ கொலையெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த உரிமையே கிடையாது. ஒரு உயிரை பறிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அதை தான் என்னால் சொல்ல முடியும். அவர் இனிமேல் நான் நல்லபடியாக பேசணும். இது இப்படி பேசுறது சரியில்லை. ஆஸ் அ ஹியூமன் பீயிங் இது சரியில்லை. மனிதாபிமானத்திற்கு இது சரியில்லை. அது வன்முறை தான். இது நான் தப்பான முறையில் தான் பார்க்குறேன். இது மனிதாபிமானம் இல்லை, அதனால் தப்பான முறையில் தான் பார்க்குறேன். அது எல்லாத்துலேயும் ஸ்பிரிட்டாகவும் அதை ஜாக்கிரதையாக அவங்க பதில் சொல்லணும். பப்ளிக் மீடியாவில் பேசும்போது கரெக்டாக பேசணும். அவர் கருத்தை சொல்கிறார், இல்லை அது பாசம் சொல்ல முடியாது, அவங்க வளர்த்த விதத்தையும் பார்க்கணும். அதை புரியுதுங்களா? பசங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது, அது அவங்களுடைய இஷ்டம். இது பெற்றோர்கள் 18 வயசு மேலே போனாலுமே குழந்தைங்களுடைய நல்லது கெட்டது பார்த்து தான் செய்யணுமே தவிர கொலைலாம் பண்ணக்கூடாது, ஆணவ கொலையெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் உண்மை. அது என்ன சொல்கிறது, ஒரு ஆக்சுவலி பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் நம்ம சொன்னதை கேட்கல, நம்மளுக்கு பண்ணலன்னு இருக்கும். பட் லைஃப் போகிற போக்க பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அது நமக்கு உண்மையிலே சந்தோஷம் தான். நம்ம பசங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, நிஜமே நான் ஹாப்பியாக தான் இருக்குது. அது ஃபீல் பண்ணால் தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஊரில் இருக்கவங்க சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்கலாம் யாருமே நினைக்கக்கூடாது. நம்ம மனசுக்கு நேர்மையாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக ஒரு பாப்புலாரிட்டி மனிதர் பேசுறது தவறான விஷயம். ஏன்னா இது மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்து முன்னுதாரணமாக இருக்கும். என்ன மாதிரி ஒரு சாதாரண மனிதர் பேசிடலாம், ஆனால் ஒரு மக்கள் மத்தியில் மதிக்கப்படக்கூடிய ஒரு விஐபி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பேசுகிறாருன்னா அது ஏற்றுக்க முடியாத விஷயம்தான். ஆக நிச்சயமாக இது கண்டிக்கக்கூடிய விஷயம். கொலை பண்ணுறது வழி கிடையாது, தீர்வு கிடையாது. அது அவங்க சொல்லலாம், இந்த மாதிரி போகாதீங்க, இது நமக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஒன்று எடுத்து சொல்லலாம். நோ அது வன்முறை தான். அது ஆணவன்றது எப்படி வரும்? பேரண்ட்ஸ் எப்படி காட்டுவாங்க? இப்போ என் பிள்ளைங்க மேலே நான் இது காட்ட முடியுமா? இப்போ உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் வன்முறை காட்ட முடியுமா? நீங்கள் காட்டுற ஒரு அன்புனால ஒரு வழிநடத்தல் தான் அவன் ஒழுங்காக போக முடியும். அது ஆணவ கொலை பண்ணுறது சரியே கிடையாது. அது எப்பவுமே அது தப்பு தான். அது ஒரு உயிரை நம்ம எப்படி கொல்ல முடியும்? அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம கம்னு போயிட வேண்டியது தான். ஆமாம்மா, அது பண்ணவே கூடாது. முதல்ல அது மாதிரி ஏற்பட்டால் 2 பக்கமும் விசாரிச்சுட்டு அதுக்கு எது தீர்வோ அதை பண்ணணுமே தவிர உடனே போய் கொலை பண்ணுறது அது மாதிரி இதெல்லாம் பண்ணவே கூடாது. அது இப்போ தப்புங்க. இது நல்லா இருக்கணும்னோ கெட்டணும் ஆகிற கதை இது. அதாவது எப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போ ஒருத்தவங்க ஒரு மனசை ஒத்து போய் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னாக்கா அது அவங்களுடைய சம்மந்தப்பட்ட விருப்பம். ஆனால் பெற்றோர்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னாக்கா ஃப்யூச்சரில் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து தான் சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களே தவிர்த்து, இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் ஆர்வ கலரில் கல்யாணம் முடிச்சு பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள்லேயே அது நம்ம கோர்ட் வரைக்கும் போகுது. அதனால் பெரியவங்க அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் கருத்து. ரஞ்சித் சொல்வது மாபெரும் தவறு நான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆணவ கொலை ஆதரிக்கிறது ஜாதியத்திரி ஆதரிக்கிற மாதிரி ஆகுது, ஜாதிய கொள்கைகளை ஆதரிக்கிற மாதிரி ஆகுது, ஒரு குறிப்பிட்ட மேல் ஜாதி வர்க்கத்துடைய ஆதிக்க இது மாதிரி ஆகுது. அது பேசக்கூடாது. அவர் மறுபடியும் சிந்திச்சு அதுக்கான பதில் அவர் சொல்லணும் பொது வழியில். அந்த இதை வாபஸ் வாங்கணும், கருத்தை வாபஸ் வாங்கணும், அவருடைய கடமை. தெரியல என்ன விஷயம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அவருடைய கருத்து என்னென்ன, அவர் எதுக்காக அப்படி பேசினா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஜாதி ஆதிக்கம் ஒழிய வேணுங்கிறது தான் சமத்துவத்தில் எல்லாருமே எல்லாம் விரும்புகிறாங்க. ஆண் பெண் 2 ஜாதி தான், ஏன்னா ஏழை பணக்காரன் 2 ஜாதி தான். இந்த ஜாதியில் ஏன் ஜாதி பாகுபாடு பார்க்கணும்? ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணால் லவ் பண்ணி போனால் பண்ணிட்டு போட்டுமே, அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போட்டோம். நீ தேவைப்பட அப்பா அம்மா பேசாத, நீ கொலை பண்ணிட்டு உனக்கு பின்னால் உள்ள ஃபியூச்சர் பிள்ளைங்க பூரா பாதிக்கப்படும், அதோடைய குடும்பம் கஷ்டப்படும், இல்லை அவன் குடும்பம் கஷ்டப்படும். இதெல்லாம் யோசனை பண்ணிப்பார். திரும்பி நல்லாவா இருக்க முடியும் நம்ம?